இந்த நேரத்தில் தாவீது வந்து சொல்றான், நான் போறேன் அப்படின்னு. உடனே டோட்டல் சேனையும் என்ன பண்ணியிருக்கோம், ஆர்மியும் தாவீது தானே பார்க்கும், ராஜாவே அனுப்ப போறாரு. எல்லாரும் டேவிடை பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ டேவிட் வந்து சொல்றாரு, நான் போறேன்ப்பா அப்படின்னு. ராஜா கேட்பாரு, சரி நான் போட்டதான் உனக்கு செட் ஆகல, நீ என்ன எடுத்துன்னு போற அப்படின்னு. உடனே கூழாங்கல் எடுத்துன்னு போறேன்னு உடனே ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கும், இன்னையோட நம்ம நாடு முடிஞ்சிச்சு அப்படித்தானே சொல்லியிருப்பார் ராஜா. என்னவோ இந்த பையன் பேசுனதை பார்த்து நான் கூட நம்பிட்டேன்ப்பா, சிங்கத்தை ஜெயிச்சேன்னா, கரடியை ஜெயிச்சேன்னா, அடுத்து அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னா நானும் நம்பிட்டேன், நல்லா பேசினாப்பா அந்த பையன், போய் மேல நின்னா கூழாங்கல்லோட வரான். சவுல் சொல்றாப்புல, முடிஞ்சு, இன்னையோட நம்ம கதை முடிஞ்சு. அந்த டோட்டல் ஆர்மியும் தாவீதை எப்படி பார்த்துருக்கோம், இதுக்கு தான்டா இந்த பேச்சு பேசின நீயே. சில நேரத்தில் சொல்லுவாங்கல்ல, ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவன் கையில் இருந்தது கூழாங்கல்ல, அவனை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய பட்டயம், பலம் எல்லாமே. நம்மகிட்ட இருக்கிற குரலை மற்றவன் என்ன சொல்றாங்கிறது முக்கியமே இல்லை, கர்த்தருக்கு பிடிச்சிருக்கிறான்றது தான்